சென்னையை அடுத்த கோவளம் படுகையில் உள்ள 7 ஏரிகளை புனரமைக்கும் திட்டத்தை போதிய நிதி ஆதாரம் இல்லை என கூறி நிர்வாக திறமையற்ற விடியா விளம்பர அரசு கைவிட்டுள்ளதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். கோவளம் படுகையில் உள்ள பெருங்குடி, நாராயணபுரம், மேடவாக்கம், சுண்ணாம்பு கொளத்தூர், சித்தாலப்பாக்கம், கோவிலம்பாக்கம் மற்றும் ஜல்லடையான்பேட்டை ஆகிய 7 ஏரிகளில் இருந்து வெளியேறும் உபரிநீர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் வழியாக சென்று பக்கிங்காம் கால்வாயில் கலக்கும் வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் ஏற்படும் வெள்ள பாதிப்பை குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாராயணபுரம், மேடவாக்கம் ஏரிகளில் உபரி வாய்க்கால் இல்லாததாலும் மேடவாக்கம், ஜல்லையான்பேட்டை ஏரிகளில் இன்னும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருப்பதாலும் இந்த திட்டம் விடிய அரசு கைவிடப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஏரிகளை புனரமைக்கும் திட்டத்திற்காக நபார்டு வங்கி மூலம் 19 கோடி ரூபாய் விடிய அரசு கேட்டுள்ள நிலையில் 10 கோடி மட்டுமே அனுமதித்ததால் இந்த திட்டத்தை 9 மாதங்களுக்கு பிறகு விடிய அரசின் நீர்வளத்துறை கைவிட்டுள்ளது. ஏரிகளை புனரமைக்க போதிய நிதி ஆதாரம் இல்லை என கூறி இந்த திட்டத்தை கைவிட்டதன் மூலம் விடியா மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதுடன் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷனுக்காக அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் கிடப்பில் போட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது.